வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்ச நாட்களாக பார்த்திங்கன்னா பாண்ட்ஸில் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க இல்லையா. அதனால் நிறைய பேருடைய டவுட் என்னென்னா, இந்த மாதிரி நான் வந்து 1 லட்சம் வச்சுருக்கேன், 2 லட்சம் வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து என்னுடைய பாண்டுக்கு வந்து நான் கன்வெர்ட் பண்ணலாமா, பாண்டில் மாற்றுறதுனால வந்து நல்லதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி பாண்டு போடுறதுக்கோ, அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாண்டு போடுறதுக்கோ, அல்லது பாண்டு மார்க்கெட்டில் வந்து செக்யூர்டாக இல்லை, அதனால் வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் வரேன், இந்த மாதிரி மாறி மாறி நடக்குது இல்லையா. நிறைய நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கான தெளிவான வீடியோ தான் இது. நீங்கள் பாண்டுக்கு போகலாமா இல்லை எஃப்டிக்கு போகலாமா, ஓகே. ஸோ இதில் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், அது எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத அந்த டேட்டா தான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவோடைய டிஸ்க்ளைமர் வந்து எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். அதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, சரி. இப்போ வந்துட்டு நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்து இப்போ ஆனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்விகள் வந்து அதுதான். நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணதே வந்து அதுதான், ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து நான் பாண்டுக்கு கன்வெர்ட் ஆகிடுறேன். ஓகே, அப்போது எனக்கு வந்து இது நல்லதா, இல்லை நான் வந்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் பண்ணலாமா வேணாமாங்கிறத வந்து நான் டிசைட் பண்ண முடியாது, நான் வந்து அதை சொல்ல முடியாது. ஆனால் அங்கே என்ன நடக்கும்ன்றதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன், கால்குலேட் பண்ணி சாம்பிள்ஸோடு காமிச்சிட்றேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்னு வரும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட காமிக்கும் பொழுது, என்கிட்ட கேட்கும் பொழுது 6% ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து 5.5% ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி 5.5%லாம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்குறீங்கன்னா அது வந்து ஒர்த்தான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடையாது. இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நிறைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு, அதாவது 8%லேருந்து 7.5லேருந்து 8.5 வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக கொடுக்கறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிகள்லாம் இருக்குது. நீங்கள் அங்கே தான் அப்ரோச் பண்ணுமே தவிர 5%க்கோ அல்லது 5.5%, 4% அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா அதில் ஒன்றும் ஒர்த்து கிடையாது. சில பேர் வந்து 6% போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஓகே, 6%ன்றது அக்செப்டபிள். ஆனால் அதை விட 8% வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வரக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ எந்தெந்த இடத்துல எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் ரேட்ஸ் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நான் காமிக்கிறேன். நான் ஒரு 3 சாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 சாம்பிளில் 1 ஸ்டேட் கவர்மெண்ட்டு, 1 சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 1 ப்ரைவேட். ஸோ 3 சாம்பிள்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 3 சாம்பிள்ஸும் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அந்த கம்பெனிகளை காமிக்கிறேன். அதில் வந்து ரெப்கோ பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.50, சீனியர் சிட்டிசனுக்கு 8.0 கொடுக்குறாங்க. இதே வந்து பெண்களாக இருந்தாங்கன்னா மகிழா அந்த ஸ்கீமில் வந்து 7.6 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கொடுக்குற நல்ல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில். இது வந்து 18 மந்த்ஸ்க்கு ஒன்ஸு உங்களுக்கு வந்து இது நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து 18 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து இவங்க 8% வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 7.6 குறைஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எங்கெங்கெல்லாம் வந்து எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. சீனியர் சிட்டிசன்ஸாக இருந்தால் 8% வரைக்கும் நீங்கள் வாங்கிக்க முடியும். மகிழாவில் 18 மாதம் வரைக்கும் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்க முடியும். எவ்ரி 18 மந்த்ஸ் நீங்கள் ரினியூவல் பண்ணணும். அதுக்குள்ளே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆனது தான். ஓகேவா? ஆனால் மேஜராக சேஞ்ச் ஆகலை இப்போ வரைக்கும், பெட்டராக தான் இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நான் போகிறேன். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இது வந்து TNPFC, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இதில் பாருங்கள், 1 லட்சம் ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அங்கே 18 மாதம் பார்த்தோம்ல, இங்கே வந்து 24 மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா 7.9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க குவார்ட்டர்லியில். மந்த்லி பேஅவுட் வேணும் அப்படின்னா நீங்கள் 36 மந்த்ஸ்க்கு போகணும், அப்போ 8% கொடுத்துட்றாங்க. இதே நீங்கள் வந்து 60 மந்த்ஸ் போடுறீங்க அப்படின்னா 8.25% வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க மந்த்லிலேயே. குவார்ட்டர்லி, இயர்லி போட்டிங்கன்னா, ஆனுவலி போடும்போது 8.5% அது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. பட் பெரும்பாலும் வந்து மந்த்லி வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? 8.25 வருது. இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 8.25 வந்துடுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சீனியர் சிட்டிசன் இருந்தால் 8, நார்மலாக இருந்தால் வந்து 7.6 வரைக்கும் வந்துடுது. இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், சீனியர் சிட்டிசனுக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு போட்டோம்னா எவ்வளோ வருது? 8.75% வந்துடுது மந்த்லியில். அதே ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா 9.04 வந்துடுது.
குவார்ட்டர்லியில் 8.75 வந்துடுது. ஸோ மந்த்லி போட்டோம்னாலே 8.75 வந்து நமக்கு கிடச்சிருது சீனியர் சிட்டிசனுக்கு. 8.75ன்றது 1 லட்சம் போட்டால் ஒரு வருஷத்துக்கு 8,750 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போது 8,750 டிவைடட் பை 12 போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மாதம் வரும். சரிங்களா? சரி, இப்போது ப்ரைவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் ஓரளவுக்கு நமக்கு கொடுத்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸ். அதுதான் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க எஃப்டியில். அது பார்த்திங்கன்னா 8% அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அவங்களும் வந்து 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெப்கோ, சென்ட்ரலுக்கு வந்து தமிழ்நாடு, ப்ரைவேட்டுக்கு வந்து ஸ்ரீராம், இந்த 3 சாம்பிள்ஸ் காமிச்சிருக்கேன். இந்த 3 சாம்பிள்லேயுமே பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு மாட்ரேட்டான எஃப்டி. இப்போது 8% நீங்கள் வந்து தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ்லேயோ இல்லை ரெப்கோலையோ இருக்கீங்க, 7.6% கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வருது நிறைய பேருக்குன்னா, இந்த 7.6 இல்லை இந்த 8% இன்ட்ரெஸ்ட்டை விட்டுட்டு நான் வந்து பாண்ட்ஸ் போயிடலாமா? இதுதான் வந்து நிறைய பேருக்கு டவுட்டு. இல்லை பாண்ட்ஸில் வந்து கம்மியாக இருக்கிற பாண்ட்ஸில் இருந்து நான் எப்படி போயிடலாமான்றது டவுட்டு. இப்போ அந்த ரேஷியோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் வந்து ஒரு கால்குலேட்டர் எடுக்கிறேன், கால்சி எடுக்கிறேன். இதில் பாருங்கள், 1 லட்சத்துக்கு 1%னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ டிவைடட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 83 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 83.33 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. கரெக்டுங்களா? இப்போ நமக்கு டிஎன்பிஎஃப்சியில் சீனியர் சிட்டிசனுக்கு 8.75 வரைக்கும் வந்துடுது. ஓகேவா? மாதத்துக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தர் வந்து நமக்கு 10% இல்லை 9.75% பாண்டில் கொடுக்குறாங்க, 1% அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? ஒரு மாதத்துக்கு 83 ரூபா அதிகமாக வரும். இப்போ இதை யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத முதல்ல நம்ம கவனிக்கணும். இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கீங்க, அதை வந்து பாண்டு கொண்டு போகலாமா? 1.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. ஓகே, இப்போது நீங்கள் வச்சுருக்கிறது 1 லட்சம் அப்படின்னா 1 லட்சத்தை நீங்கள் இங்கேருந்து அங்கே போட்டிங்கன்னா மாதத்துக்கு 80 ரூபா அதிகமாக கிடைக்கும். அந்த 80 ரூபா உங்களுக்கு ஒர்த்தான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கேருந்து எஃப்டியை க்ளோஸ் பண்ணி நீங்கள் பாண்டில் போகிறதுக்கு ஒரு 3 நாள் ஆச்சுன்னா அந்த 3 நாள் 4 நாள்லேயே உங்களுக்கு அதில் 80 ரூபா போயிடும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு பெருசாக லாபம் கிடைக்காது. நீங்கள் கம்மியான கேபிட்டல் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறனால எந்த ஒரு லாபமும் கிடைக்காது. ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இருங்க. முதல்ல நீங்கள் பணத்தை சேர்க்கறதுக்கு தான் குறியாக இருக்கணுமே தவிர பணத்தை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, பணத்தை சேர்த்தா தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். சம்பாதிச்சா தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். நீங்கள் சம்பாதிக்கிறதுல கவனத்தை விட்டுட்டு என்ன பண்ணிடுறீங்க, இதை எப்படி அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாயை தூக்கி இங்கே அங்கே போட்டிங்கன்னா 150 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். 150 ரூபாயை வச்சு நீங்கள் பெரிய பணக்காரனாலாம் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கணும். இப்போ இதே வந்து 1 கோடி ரூபா வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இது ஒர்த்து. ஏன்னா மாதம் ஒரு 8,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருதுப்பா, நான் வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் ஒரு மாதம் ஃபுல்லாக, இல்லை ஒரு பெரிய இஎம்ஐ கட்டிக்கலாம் அப்படின்னா 1 கோடி ரூபா இந்த எஃப்டியில் வந்து 8% வச்சுருக்காங்கன்னா அந்த 1 கோடி ரூபாயை பாண்டுக்கு மாற்றினா எனக்கு 1% எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அப்போ எனக்கு வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ நான் மாறலாம். அப்போ வந்து நீங்கள் மாறலான்றதை விட அப்போ வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 1 கோடி ரூபா வச்சுருக்கேன், எஃப்டிலேருந்து இதுக்கு மாறலான்னு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் மாறுறதுக்கு கன்சிடர் பண்ணாதீங்க. பெருசாக உங்களுக்கு லாபம் கிடைக்காது. 150 ரூபா 200 ரூபா கிடைக்கும். அதை தாண்டி பெரிய லாபம்லாம் உங்களுக்கு வராது. ஓகே, ரெண்டாவது விஷயம், இப்போ இது கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குமா அப்படின்னா பாண்ட்ஸில் அதுக்கு நிறைய சூட்சமங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வரும். சரி, இப்போ நான் வந்து பாண்ட்ஸ் வெப்சைட் ஏதாவது ஒரு வெப்சைட்டு போகிறேன். இப்போ வந்து நான் இந்தியா பாண்ட்ஸ் இருக்குது, வின் வெல்த் இருக்குது, அப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு இன்கம்னு நிறையா இருக்குது. நான் ஏதோ ஒரு பாண்டு இந்தியா பாண்டுக்குன்னு ஒரு கம்பெனிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துடுறோம். இப்போ நார்மலாக பாண்டு போகும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கிரெடிட் ரேட்டிங் இருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கில் தான் வந்து போவாங்க. அதுலேயும் வந்து பெரும்பாலான பாண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனியாக மட்டும்தான் இருக்குது, மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியாக தான் இருக்குது. இப்போ வேறு கம்பெனிகள் வந்து பாண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம். ஒரு பேங்க் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கம்பெனி கொடுக்குது, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கம்பெனி பாண்ட் ரிலீஸ் பண்ணுதுன்னா நம்ம வந்து நம்பி போகலாம். எல்லாமே மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி. ஓகே, வட்டியிலேயே வந்து ரொம்ப மோசமான வட்டி வாங்குகிற கம்பெனிகள் தான் வந்து பாண்டில் பெரும்பாலும் வந்து வர்றாங்க. நல்ல கம்பெனிகளும் வருது, பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி கம்பெனி தான் வந்து அதிகமான வட்டி கொடுப்பாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு தான் நம்ம ஆளுங்க வந்து கன்வின்ஸ் ஆகிடுறாங்கப்பா, 11% கொடுக்குறாங்கப்பா, 12%லாம் கொடுக்குறாங்கப்பான்னு போய் போட்டால் அந்த கம்பெனி வந்து சாதாரண ஒரு நல்ல வட்டி கொடுக்குற மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய் மாட்டாமல் நல்ல கம்பெனியாக பார்க்கணும், நல்ல ஒரு ரெப்யூட்டடான கம்பெனியாக பார்க்கணும்.
இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் வந்துச்சு பாண்டு. ஆனால் டக்குன்னு முடிஞ்சு போச்சு அது பாண்டு. ஏன்னா நல்ல கம்பெனியாக இருந்தால் முடிச்சிடுவாங்க. ஆனால் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 8.75 தான் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் எஃப்டிலேயே போட்டுடலாம், எப்போ வேணாலும் போட்டுடலாம். இன்னொன்று, இப்போ நீங்கள் பாண்டில் வந்து ₹1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய பே அவுட் டேர்ம்ஸ் வந்து சில பாண்ட்ஸில் மாறும். ஒரு வருஷம் முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா ₹50,000 கேபிட்டலில் ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. திருப்பி அடுத்த ₹50,000 இன்னும் உங்களுக்கு வந்து அந்த 9% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரிமைனிங் ₹50,000 உங்களுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ரெண்டாவது, இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏ அப்படிங்கிறது 3 மந்த்ஸுக்கு மட்டும்தான். அடுத்த 3 மந்த்ஸில் இந்த ரேட்டிங் எப்படி வேணாலும் மாறலாம். டவுனில் போகுது, பியில் போகுது, இல்லை மைனஸில் போகுதுன்னா வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அதில் பிக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி ஏவால் நீங்கள் மாற்ற முடியாது. அது 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் கிரெடிட் ரேட்டிங். அதனால் இப்போ இருக்கிற கிரெடிட் ரேட்டிங் தான் பர்மனெண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் வந்து அதில் டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ மைக்ரோ ஃபினான்ஸ் மாதிரியான கம்பெனிகள், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ பேக்கப் இல்லாத நீங்கள் பாண்டில் போனீங்கன்னா பிரச்சனை வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் கேரண்டீடு ஃபண்டுன்னு இருக்குல்ல, அதில் போகிறேன். அதில் போனோன்னா என்ன வருது, தெலுங்கானா ஸ்டேட் வந்து 8.7% வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். தெலுங்கானா வந்து 8.78%. இப்போது 8.75% வந்து நமக்கு எங்கே கிடைக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே கிடச்சிருது. மாதம் 8.78ன்றது நமக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்கேருந்து இங்கே மாற வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ புதுசாக ஃபண்டு வருதுன்னா நீங்கள் இதில் போடலாம். இப்போ நான் 10 லட்சம் எஃப்டியில் போட்டிருக்கேன்ப்பா, இந்த மாதம் ஒரு 10 லட்சம் வருதுன்னா அதை கொண்டு வந்து நான் பாண்ட்ஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இருக்கிற ஃபண்டை கேன்சல் பண்ணி கொண்டு வந்து போடுற அளவுக்கு வந்து அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யார் கொடுக்குறாங்க, கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் 9.35% கொடுக்குறாங்க. இப்போ இந்த 9.35% கேரளா கவர்மெண்ட் கொடுக்குறது வந்து ஒர்த்து. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு 9.35ன்றது பரவாயில்ல. நம்ம 8.75 வரைக்கும் வருது. அதை காட்டிலும் ஒரு 0.5 வந்து இதில் அதிகமாக வருது. 0.5னா அதிகமாக வருதுன்னா எவ்வளோ வரும், ₹1,00,000க்கு ₹40 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நீங்கள் ₹1,00,000க்கு ₹40 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா நீங்கள் ₹3,00,000 எஃப்டியில் போட்டுருக்கீங்க, 3 லட்சத்தை கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ₹120 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த ₹120க்காக இந்த சேஞ்ச் அவர் பண்ணணுமா அப்படின்றத நீங்கள் யோசிச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா அது 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இங்கே அப்படி கிடையாது, மாறலாம், பாண்டை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை அந்த பே அவுட் டேர்ம்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ வருதுன்னா அப்போ வந்து நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே நுழையலாம். அது இல்லாமல் மைக்ரோ ஃபினான்ஸு, ரொம்ப கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன ஃபினான்ஸ் கம்பெனிலாம் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் போய் போடக்கூடாது. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டு 9.35 ஓகே. இப்போ நீங்கள் புதுசாக ஃபண்டு வருது, அப்போ நான் எஃப்டியில் போடலாமா, இந்த கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் போடலாமான்னா இது வந்து பெஸ்ட்டாக தெரியுது நமக்கு. ஏன் தெரியுதுன்னா 9 அதில் 8.75 வருது, இதில் 9.35 வருது. இப்போ இது வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம வச்சுருக்கணுன்றதை கிளிக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த பாண்டில் பாருங்கள் எவ்வளோ வருஷம் போட சொல்கிறாங்க அப்படின்ற அந்த டேட்டா வந்து நம்ம பார்க்கணும். மெச்சூரிட்டி 2031, அப்போ 5 வருஷம் தான் இவங்களும் போட சொல்கிறாங்க. 1 லட்சம் போட்டிங்கன்னா கரண்ட் ஈல்டு 9.2 வருது. ஓகேவா? கேரண்டீடு ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட், இது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனின்னு போட்டிருக்கிறாங்க. என்னது இது, கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு போர்டு. சரிங்களா? ஸோ ஸ்டேட் கேரண்டீடு பாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், SLU அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீபேமெண்ட் ப்ரியாரிட்டி சீனியர் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸ் வந்து ஓகே. ஆனால் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, குவார்ட்டர்லி தான் பேமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள், மாதம் வரல பாருங்கள். அப்போ 2 மாதம் உங்கள் பணத்தை வச்சு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு அதே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இது மாறிடுது. அப்போது நமக்கு பெருசாக ஒர்த்து கிடையாது. 8.75 என்ன கொடுக்குறாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவில் தான் இங்கேயும் வரும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அந்த ₹40 உங்களுக்கு ₹20 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சத்துக்கு ₹20 ஒரு மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ அதுக்காக நம்ம இவ்வளோ பெரிய சேஞ்ச் ஓவர் பண்ணணுமா அப்படின்றத யோசிக்கணும். ஓகேவா? அதனால் பாண்டில் 2% அதிகமாக கிடைக்குது, இல்லை 1.5%, 1% அதிகமாக கிடைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சின்ன சின்ன கணக்கு தெரியாத பாண்டிலலாம் போய் போட்டு காசை வந்து ஏமாந்துடாதீங்க. பாண்ட்ஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது, ரேட்டிங்ஸ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் ஒர்த் இருந்துச்சுன்னா மாறுங்க. இப்போ நீங்கள் வந்து பல கோடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து 1%ன்றது பெரிய வேல்யூ கொடுக்கும். நீங்கள் வச்சுருக்கிறதே வந்து 5 லட்சம் இல்லை 10 லட்சம் தான் வச்சுருக்கேன் அப்படின்றப்போ அதை மாறுறதுல வந்து பெரிய ஒர்த்து கிடையாதுங்க. ₹20 ₹40 நீங்கள் வந்து மாறிட்டு வர்றது வந்து பெரிய ஒர்த்து கிடையாது.
அதனால் எல்லாருமே உடனே ஏன்னா கொஞ்ச நாளாக பாண்டு ஃபேமஸ் ஆகிட்டு வருது இல்லையா, பாண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே வராங்க. மார்க்கெட்டு உச்சத்தில் போயிடுச்சு. கொஞ்சம் இந்த வார் சீசன்லாம் வரும்போது வேறு இடத்துல போடணுன்றப்போ பாண்டில் போட்டுடலாமே, ஃபிக்ஸ்டு இன்கமாக வருது அப்படின்னு பார்க்குறப்போ நல்ல பாண்டாக சூஸ் பண்ணுறதுல தான் கீ பாயிண்ட்டே இருக்குது. ஓகே, அதுவும் உங்கள் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எங்கே இருந்து ஆகுது, அது எத்தனை பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த கால்குலேஷன் ஒர்த்தான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. 1% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருதுன்னா 83 ரூபா எக்ஸ்ட்ரா வரப்போகுதுன்னு அர்த்தம். 1,00,000க்கு மட்டும் நான் சொல்கிறேன். 1,00,000 நீங்கள் பாண்டில் எஃப்டிலேருந்து பாண்டுக்கு போகிறீங்கன்னா 1% எக்ஸ்ட்ரா. சப்போஸ் 2% எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 8% எஃப்டியில் இருக்கீங்க, 10%க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 160 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது 1,00,000க்கு. இப்போ நீங்கள் வந்து 10 லட்சம் வச்சுருந்தீங்கன்னா 1,600 ரூபா எக்ஸ்ட்ரா வருது. அப்போ வந்து அது ஓகே, 1,600 ரூபான்றது ஏதோ ஒரு சின்ன ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து உபயோகப்படும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 60,000 வச்சுக்கிட்டு 50,000 வச்சுக்கிட்டு 1,00,000 2,00,000 இதுக்கெல்லாம் நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த வீடியோ நான் ஏன் போட்டேன்னா, நிறைய பேர் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதை பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க மெயிலில். சார் நான் வந்து 1,80,000 ரூபா எஃப்டியில் இருக்குது, அதை தூக்கி பாண்டில் போகணும். அந்த சின்ன அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி போட்டுட்ருக்க வேண்டாம். நம்ம வாட்டுக்கு பேசாமல் விட்டாலே போதும். நம்ம வேலை சம்பாதிக்கிறதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். சம்பாதிச்சா தான் நீங்கள் சேவிங்ஸ் பண்ண முடியும், சேவிங்ஸ் பண்ணால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். கேபிட்டல் இல்லாமல் இங்கே ஒன்றுமே நடக்காது. நீங்கள் பாண்டில் வந்து 10 லட்சம் 1 கோடி போட்டிருந்தாலும் சும்மா கிடையாது. அந்த 1 கோடி நீங்கள் சம்பாரிச்சிருக்கணும்ல பாண்டில் போடுறதுக்கு, அது முக்கியம் இல்லையா? ஸோ எஃப்டியில் போடுறீங்க, 1 கோடி ரூபா போட்டேன் எஃப்டியில், எனக்கு மாதம் 50,000 வருது, ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னா அந்த 1 கோடி நீங்கள் சம்பாதிக்கணும்ல, சம்பாரிச்சா தானே எஃப்டியில் போட முடியும். அதனால் எஃப்டியோ இந்த பாண்ட்ஸோ இதெல்லாம் வந்து சம்பாதிச்சதுக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸு. நீங்கள் வந்து அதை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனாக எடுத்துக்காதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, எஜுகேஷன் தான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா முதல்ல எஜுகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம். சரிங்களா? ஸோ இந்த பாண்டு எஃப்டிலேருந்து பாண்டு கன்வெர்ட் ஆகிறது, பாண்டுலேருந்து எஃப்டி கன்வெர்ட் ஆகிறதுக்கு எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும், அதை எப்படி பார்க்கணுன்றதை வந்து தெளிவாக சொல்லிட்டேன். எவ்வளோ ரூபா ஆகும் 1,00,000க்குன்றதும் சொல்லிட்டேன். ஸோ உங்கள் அமௌண்ட்டை பொறுத்து, உங்கள் தேவையை பொறுத்து, உங்களுடைய ரிஸ்க் லெவலை பொறுத்து இது எல்லாமே அமையும். அதை பார்த்துட்டு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணுங்கள். பயனுள்ள தகவலாக இருந்தால் கண்டிப்பாக லைக் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் என்னோட லிங்க் கொடுத்துருக்கேன், ரெஃபரல் லிங்க்கு. அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.